ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன். நாங்கள் வந்து திருக்கடையூருக்கு ஒரு மேரேஜுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேரேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் ஆகும். சரி வாங்க, விலாகை கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு பாப்பா. தம்பி குட் மார்னிங். கோயில் பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு 2 ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மணியும் அத்தையும் மட்டும் ரூமில் விட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து இருந்தாங்க அப்படின்னம்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றனால மணியும் அத்தையும் மட்டும் ஒரு ரூமில் இருந்துட்டாங்க. அத்தை வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு வந்து எங்களையும் எழுப்பி விட்டுட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மணி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக டயர்டில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்ததில் சரி நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 7 o'clock மேலே போய் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. மகிழனி புது இடம் அப்படின்றனால நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் தூங்கலைங்க. ஒரு 2 மணி வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் எப்போ தூங்கினான்னு தெரில. ஆனால் காலையில் ஒரு 6:30 எழுந்திரிச்சிக்கிட்டா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. என்ன பாப்பா எங்கே வந்திருக்கோம், இது யார் வீடு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் என் வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வீடியோவில் பார்த்துட்ருக்கு. சரி வாய்ஸ் கேட்காது அப்படின்றனால தான் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரைடே மார்னிங் வந்து எல்லாமே ஒரு 6:30 எழுந்திரிச்சோம். எங்களுக்கு வந்து 2 ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ரூமில் அத்தை மணின்னாங்க. நான் அவர் வண்டி ஓட்டணும், ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கட்டும் அப்படின்றனால அவர் அந்த ரூமில் விட்டுறோம். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரே எழுப்பி விடணும். இன்னைக்கு போய் ஒவ்வொருத்தர் கோயிலுக்கு போகணும். இப்போ வந்து எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து 60ஆம் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போல்லாம் ஒருத்தராக ரெடி ஆகிறாங்க. நாங்கள் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பி கோயிலுக்குள்ளே போய் அதை தீர்த்தம்லாம் ஊற்றுவாங்களாமா. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி ரெடி ஆகிட்டு திரும்பி கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இந்த டே அப்பா போய் மேலே போயிருக்கும். ஏசி ஆன் மில்ல தான் இருக்கு. பேசாம 18 தான் இருக்கா. எழுப்பு. குட் மார்னிங். ஒரு 7:30 வந்து எல்லாம் ரெடியாக சொல்லிட்டாங்க. அன்னைக்கு போய் நம்ம நேராக போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வந்துட்டு திரும்பி வந்து கோயிலுக்குள்ளே போகணும். பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே ரெடி பண்ணி விட்டுட்டேன். சாப்பிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா அப்படியே ரெடி ஆகிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். எங்க பாப்பா எங்க அம்மா பாரு. சூப்பர். தேங்க்ஸ் சொன்னீங்க அந்த அண்ணாவுக்கு. கோயில் பக்கத்துலேயே தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து போகிறோம். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக இட்லி ஊட்டி விட்டு ரித்வின் வந்து நானாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக ரூமுக்கு போய் எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரித்வீனுக்கு இந்த வேட்டி சட்டை வந்து நானாக எடுத்துகிட்டு வந்தேன். சரி பாப்பாவுக்கு சேம் கலரில் பட்டுப்பாவோட சட்டை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காண்டி கடைசி நிமிஷத்தில் நாங்கள் வியாழக்கிழமை ஆக்சுவலாக நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தோங்க. அந்த அன்னைக்கு பவித்ரா வந்து ஒரு வேலையாக வந்து பழனி போயிருந்தா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நம்ம இருந்திருந்து அந்த கோயிலுக்குலாம் போகிறோம், பாப்பாவுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போட்டுவிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பவித்ராவை எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன். பவித்ரா வீடியோ காலில் காட்டினா. ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. பவித்ரா தான் இதை செலக்ட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கொடுத்து கொஞ்சம் டக்கடிச்சதில் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து டைட்டாக பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பிரித்து விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மகிழினிக்கு இந்த பட்டுப்பாவோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. பாப்பாவும் ரித்தினும் வந்து ரித்தின்றாங்கன்னு சொல்லுங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 10 minutes ஆரம்பிச்சிருவாங்க. கோயிலுக்குள்ள இன்றைக்கி நிறையா கல்யாணம், நிறையா பேர் வந்து மேரேஜ் பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க. மாதிரி 60ஆம் கல்யாணம் கூட பேர் இருக்காங்க. இப்படி கோயிலில் போய் லைவ் பார்ப்போம். ஆண்டா ஆமா என்ன இருக்கு? அதான் என்ன இருக்கு மேலே?
கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே மேலே பார்த்தீங்கன்னா செவுத்தில் வரைஞ்சிருக்கு அந்த டிராயிங்லேயே வந்து இந்த டெம்பிளோட ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டிராயிங்ஸ்லேயே வந்து சில பேர் புரியிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு வந்து நவக்கிரகங்கள் எதுவும் கிடையாதுங்களாமா. அதனால் வந்து எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் 75 வயசில் பண்ணுறது, 80 வயசில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய முகூர்த்தங்களில் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நியூ கப்புள்ஸும் போய் ஏகப்பட்ட பேர் அந்த அன்னைக்கு வந்து மேரேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே யானை இருந்துச்சுங்க. யானை கொஞ்சம் வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அங்கே வச்சுருந்து அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு தாங்க மேரேஜ் ஆக போகுது. அவருக்கு வந்து 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து 75வது வயசில் பண்ண வேண்டிய பீமரத சாந்தி விழா தான் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. நம்ம வீட்டு குட்டீஸுங்க 2 பேருமே யானை இது வரைக்கும் நேரில் வந்து பார்த்ததே இல்லைங்க. பார்த்தோன்னு அப்படியே வந்து ஜர்க் பின்னாடி ரித்வின் ஓடோன்னு ஓடிட்டுருக்கான். வாடா ஒன்றும் பண்ணாதடா அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை, கொஞ்சம் பயந்துகிட்டே போயிட்டு இருந்தான். பாப்பா கூட கொஞ்சம் அமைதியாக அப்படியே வந்து ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தா. ஏண்டா இதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுச்சு? அப்பா யானை எப்படி இங்கே பாரு, யானை என்ன பண்ணுச்சு? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்குமோ சேம் அதே மாதிரி தாங்க யாகம்லாம் வளர்த்தி அந்த ஓமகுண்டத்தில் வந்து உட்கார வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ஏரியா சைடு யாருக்குமே பண்ணி கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். அது கோயில் அபிராமி அம்மன் கோயில். அங்கே போயிருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் நிறையா விஷயங்கள்லாம் நடக்குது, அப்படியே பாருங்கள். எங்கள் மாமா மட்டும்தாங்க மிஸ்ஸிங்க. அவர் மேக்ஸிமம் எங்கேயுமே இந்த மாதிரிலாம் போய்க்க விரும்ப மாட்டார். பட் வந்து இந்த வாட்டி இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் சொன்னாங்க. மாமாவும் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்திருக்காரு, வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து அத்தை ஃபோன் பேசியில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மேரேஜ் நடக்கிறவங்களோட அவங்க ஃபேமிலி சைடில் இருக்கவங்களுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு சாமிக்கு முன்னாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. அங்கே போயிருந்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க கப்புள்ஸாக வந்து மாலை மாற்றிக்கிறது ஒரு வழக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அம்மா அப்பாவும் அங்கே இருந்தாங்க. அங்கே இருந்த எல்லாருமே மாலை மாற்றிக்கிட்டாங்க. சேம் அம்மா அப்பாவங்களும் அதே மாதிரி வந்து மாலை மாற்றிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரிலாம் எங்கேயுமே இப்படிலாம் போனது கிடையாது. இது மாதிரி கோயிலில் போய் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, மாமாவும் வந்திருந்தா அத்தை மாமாவும் அதே மாதிரி சேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டான ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் மாலைக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து செவந்தி பூ மாலை தான் வந்து கிடச்சிருந்துச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போனோம். எங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் மாலை வந்துருந்துச்சுங்க. அவர் ஐயர் சொன்னார், சாமிக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு மாலை இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் 2 பேத்துக்குமே வந்து ஒரு மாதிரி வெக்க வர மாதிரி ஆயிடுச்சுங்க. மணி ஃபேஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவரு வந்து ஒரு மாதிரி வந்து வெக்கப்பட்டார். எனக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. என்னமோ புதுசாக எங்கே 2 பேர்த்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மேரேஜ் ஆன ஒரு ஃபீல் வந்துச்சு. மாலையெல்லாம் எல்லாருமே மாற்றினதுக்கப்புறம் அங்கேருந்து தீர்த்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஐயர் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐயர்கள் வந்து இருக்காங்க. அவங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நம்மளை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. தீர்த்த கலசம் வந்து தீர்த்தம் ஊற்றுறது யார் வேணால் ஊற்றலாம். அத்தை நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே போய் ஊற்றினோம். ஸ்பெஷல் மாலை போட்டு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தீர்த்தம் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்களே. கிட்ட வந்துருங்க, இங்க வர தண்ணி
அவர் அங்கே போயிட்டு தீர்த்தம் தெளிக்கிறாங்க. இந்த அண்ணா வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. நாங்களும் அதனால தான் சரி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அப்படியே போய் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்லேயும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்களும் ஃபேமிலியோட எல்லாருமே வருவாங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் ஆகிருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீல் ஆயிருந்துச்சு. எங்களையும் அந்த இடத்துல கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னம்னா ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நேரில் பார்க்குறது கூட கொஞ்சம் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. அத்தை எல்லாருமே தீர்த்தம் ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்களும் மாலை போட்டிருந்தோம். அவங்களையும் சேர்த்து வந்து கலசம்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தீர்த்தம் ஊற்ற சொன்னாங்க. நானும் மணியும் சேம் அதே மாதிரி கலசம்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு தீர்த்தம்லாம் ஊற்றுறக்கா எடுத்துகிட்டு போனோம். இந்த கோயிலுக்கான ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மார்க்கண்டேஸ்வரரை வந்து காப்பாற்றுறதுக்காக யமனவே வந்து கொன்னாங்க சிவனை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டோரி சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி அங்கே வந்து சிலைகளும் இருக்கும். அந்த சிலையை பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. சிவபெருமான் வந்து அவர் பாதத்தால் வந்து யமனை மிதித்து கொன்னதெல்லாம் வந்து அந்தந்த குறிப்பிட்ட டயத்துக்கு தான் வந்து காட்டுவாங்க. நாங்கள் போயிருந்த இந்த டைமும் சேம் வந்து அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு மனசுக்கு திருப்தியாகவே ஃபீல் ஆச்சு. நாங்களும் கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். இங்கே அந்த தாலி கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கையோட அடுத்த வந்து அதை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். சேம் அவங்க 2 பேர் வந்து புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு மேரேஜ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. போடு பூ போடுதா அந்த பிள்ளை. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு அவங்க சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வரையில் எல்லாத்துக்குமே தாம்பூலம் வேறு வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். கோயில் வந்து சாத்துற டைம் ஆயிடுச்சு. 12 to 1 தான் வந்து மேரேஜ் டைமிங்காக இருந்துச்சு. மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சையும் வந்து எடுத்துக்கிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் எல்லா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரூம் வந்து வெக்கேட் பண்ண சொன்னாங்க. நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்களே, நம்மளும் திரும்பி வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரணுமே, அதனால் வந்து ஒரு 3:30க்குலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ரூமில் போய். அங்கே வர அது கோவம் வருது. நல்லா இருந்துச்சுல, சூப்பராக
60 வயசு மேலே நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். இது ஒரு புதுவித அனுபவமா இருந்துச்சா இல்லையா? இது மாட்டம் நம்ம பார்த்ததே இல்லை. டிவியில் மட்டும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் நேரில் லைவாக அவ்வளோ பார்த்துருக்கேன். நிறைய சமையல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் சைடு யாருமே பண்ணதில்லை. எங்களுக்கு இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குது. வாங்க போவோம். நாங்களும் ரிட்டன் போய் அவங்கக்கிட்டையெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பாவை அவ்வாவுக்கு பாய் சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மகிழினியே ரொம்ப பிடிச்சிக்கிச்சுங்க. தூக்கி தூக்கி மடியில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா பட்டு பாவாடை சட்டை போட்டிருந்ததுக்கும் அந்த குரூப்லேயே வந்து பாப்பா மட்டும்தான் ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தாலும் அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. தூக்கி தூக்கி மடியில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ வந்து ரொம்ப மனநிறைவோடு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்களும் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். அவங்க வந்து ஒரு 1/2 hour கழிச்சு வந்து அங்கேருந்து நேராக திருப்பூர் போயிடுவாங்க. நாங்கள் இப்போ நம்ம ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோங்க. கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அந்த சாலையை வந்து கீழே நான் கூட ஈஸியாக இருக்கணும்னு ஏன்னா ஈஸியாக இங்கே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரிக்கு அப்புறம் இப்போ இங்கேருந்து பாண்டிச்சேரி தூரமா? பாண்டிச்சேரி பக்கம் தான். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? என்ன ஒரு 100-150 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 4 o'clock அங்கேருந்து கிளம்புனோங்க. நாங்கள் வந்து கும்பகோணம் தாண்டி வந்து ஒரு பைபாஸில் வந்துட்டு இருந்தோம். ரோடு ரொம்ப புது ரோடு அப்படின்றனால ஃப்ரீயாக இருந்துச்சு. இதில் நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து கார் நான் ஓட்டிகிட்டு வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி, நைட் டின்னர் திண்டுக்கல்லில் தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிறக்கே 10:30 ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் கரெக்டாக 11 o'clock ஆயிடுச்சுங்க. இப்படியே போய் நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா மன நிறைவாக சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் கண்குளிர பார்த்துட்டு நாங்களும் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரையில் 11 o'clock ஆயிடுச்சுங்க. அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி சைட்லும் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.